ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு அச்சலுக்கு வந்திருக்கோம். அச்சலில் 49 பரப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்கு. மலிவு விலையில் அச்சலுவில் காணி துண்டுகள் எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 19 துண்டுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பிரம்மாண்டமான காணி துண்டுகள் எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு. ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, சரியா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இந்த காணி என்றது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் என்ன விலையில் கொடுக்குறாங்க, எத்தனை காணி துண்டுகள் இருக்குது, எப்படி இருக்குது என்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ நாங்கள் புன்னாலக்கட்டுவன் புத்தூர் ரோட்டில் நிற்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்க இப்படி நேர் ஒரு 200 மீட்டர் போனீங்கன்னா புன்னாலக்கட்டுவன் சந்தி, அப்படி இஞ்சால போனீங்கன்னா புத்தூருக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இந்தியாவில் இந்த ரோட் வந்து நேரடியாக உங்களுக்கு நீர்வேலி சந்திக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும். இந்த ரோட்டில் தான் எங்களோட காணி 49 பரப்பு காணி 19 துண்டா பிரிக்கப்பட்ட காணி விற்பனைக்கு வந்திருக்கு. இது நேரடியாக அச்சலு நீர்வேலி அப்படியே போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே நேரம் போனீங்கன்னா நீர்வேலி சந்தி தான், நீர்வேலி சந்திக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலேருந்து 100 மீட்டர் தொலைவில் போனீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தொலைவில் உள்ளுக்கு ஒரு ரோடு ஒன்று, ஒரு தார் ரோடு ஒன்று இறங்குது. அந்த ரோட்டில் தான் எங்களோட காணிகள் இருக்குது. அப்படி அதுதான் காட்ட போகிறோம். இது வந்து சரியாக பார்த்தீங்கன்னா அங்கால புன்னாலக்கட்டுவன் சந்தி, இஞ்சால புத்தூர் சந்தி பஸ் ரூட் தான். புன்னாலக்கட்டுவன் சுண்ணாகம் போகிற பஸ் ரூட்டில் இந்த ரோட்டில் இதில் நீர்வேலி சந்திக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே தான் எங்களோட காணி துண்டு இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்த்துக்கொள்வோம். கிட்டத்தட்ட 3 பஸ்ஸுக்கிட்ட போயிட்டு இதுக்கால ப்ரைவேட் பஸ்லேருந்து சிடிபிலேருந்து எல்லா பஸ்ஸும் போய்கொண்டிருக்கு. இந்த ரோட்டில் தான் இருக்குது. இதுலேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் எங்களோட 49 பரப்பு காணி இருக்குது. யாழ் நிலத்தோட 49 பரப்பு காணி 19 துண்டலாக பிரிக்கப்பட்ட காணி இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. இதுதான் புத்தூர் ரோட்டில் இருந்து அப்படியே இங்கே நீர்வேலிக்கு வந்தீங்கன்னா நீர்வேலிக்கு போகிற ரோட்டில் இந்த போட் இருக்குது, நீல கலர் போட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ராஜேஸ்வரி அன்புச்சோலை இந்த ரோட்லாம் இருக்குது. இதுலேருந்து ஒரு 100 மீட்டர் போனீங்கன்னா எங்களோட இந்த காணி இருக்குது, யாழ் நிலத்தோட காணி இருக்குது. வாங்க அப்படியே பார்ப்போம். இந்த ராஜேஸ்வரி அன்புச்சோலை அச்சலு 18 வீட்டு திட்டம் இதுக்கெல்லாம் இருக்குது. அதுக்கு நேரம் முன்னுக்கு இருக்குது. அதான் எங்களோட காணி துண்டுகள். ஓகே, பெரிய பெரிய வாகனங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. பெரிய வாகனங்கள் வந்து போகிற ரோடு தான். இதுலேருந்து ஒரு 100 மீட்டரும் இல்லை. இந்த அதில் போனீங்கன்னா சரி நேராக தெரியல, அதுதான் அந்த காணி துண்டு. இந்த ரோடு போய் அப்படி புன்னாலக்கட்டுவன் வரும். இது நேராக போய் புன்னாலக்கட்டுவன் சந்தியால் உள்ள வரும். இதுதான் அந்த காணி துண்டுகள் எல்லாமே. இப்போவே 2 பேர் பார்க்க வந்திருக்கணும். கெதியா வாங்க, வந்து பார்த்து வேண்டாம், கெதியா வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இவ்வளோ ரூட் காட்டினாங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். புன்னாலக்கட்டுவன் சந்திலேருந்து புத்தூருக்கு போகிற ரோட்டில் அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா அங்கேருந்து நீர்வேலிக்கு போகிற ரோட்டில் தான், அந்த அச்சல் ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த 49 பரப்பு காணி இருக்குது. அதாவது 19 துண்டு காணி இருக்குது. எல்லாமே 2 பரப்பாக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பிரம்மாண்டமான காணி துண்டுகள். சுற்றுப்புறத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வீட்டு தொகுதிகள் தான். வீடு கட்டி அங்கே பாருங்கள், ஃபுல்லாக மக்கள் வாழ்கிற ஒரு இடம் தான். நல்ல அமைதியான ஒரு இடம். சுற்றுப்புற சூழல் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஒரு அமைதியான அந்த செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நிற்கவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரோட் சைடில் 100 மீட்டர் தொலைவில் இருந்து மெயின் ரோட்டில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த காணி துண்டுகள் எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 19 துண்டு இருக்குண்ணா. 19 துண்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து காணிகள் எல்லாமே பிடிச்சிருக்கேன்டா நீங்கள் நேரடியாக யாழ் நிலத்தோட தொடர்பு கொண்டு நீங்கள் அவங்களோட கதைச்சி இந்த காணி துண்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உறுதிகளிலேருந்து எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க. உறுதி, சோளவரி எல்லாமே பிரித்து எல்லாமே நீட்டாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் செக் பண்ண போகிறீங்கன்னா யாழ் நிலத்தோட கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு லொரி ஒன்று வந்து திரும்பி கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு பாதை தான். பெரிய பாதை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதான் மெயின் ரோட், தார் ரோட். அந்த ரோட்ல இருந்து அப்படியே வந்து போய் கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். சுற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், வாழைத்தோட்டங்கள், அங்கால வீடு, பின்னுக்கு வீடு, சுற்றி வீடு தான். காணி வீடு சுற்றுப்புற சூழல் ரொம்ப அருமையாக இருக்குது.
ரொம்ப ஒரு அருமையான காணி துண்டுகள் எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லாருமே காணி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. காணி வாங்கணும்னு கன பேருக்கு ஆசை இருக்கும். கன பேர் காசை வச்சுக்கிட்டு என்ன செய்வோம், என்ன செய்கிறது, எதில் முதலிடுறது என்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. காணி தான் ஒரு சரியான தீர்வாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஏனெண்டா காணி எப்பயுமே விலை குடிக்கொண்டு போகிற ஒரு இடம்தான். காணி வாங்கி விட்டால் எப்பயுமே அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புதையலாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் காணியில் முதலிடலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறது, இது வந்து ரொம்பவே விலை குறைவாக இருக்குது. இந்தளவு கதைக்கிறதுக்கு காரணம் இது வந்து ரொம்பவே விலை குறைவாக இருக்குது. வெறும் 25 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா தான் இந்த காணியோட பரப்புகளோட விலை. முன்காணி நான் முதல்ல சொன்ன மாதிரி முன்காணிகள் மட்டும் 25 லட்சம் ரூபா பரப்பு கொடுக்குறாங்க. பின்னுக்கு இருக்கிற இந்த காணிகள் எல்லாமே 20 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பரப்பு ஒன்றோட விலை 49 பரப்பு இருக்குது. 19 துண்டுகளாக பிரிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்து ரோட் சைடில் இப்படி ஒரு காணி இந்த விலை குறைவாக அச்சலூரில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் யாழ் நிலத்தோட தொடர்பு கொண்டு வந்து பார்த்து கதைச்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுதான் கடைசி விலைண்டு இல்லை. நீங்கள் பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் குறைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்து முதலிடுறாக்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட வீடு கட்டணும், எங்களுக்குன்ற ஒரு காணி இருக்கணும், எங்களுக்குன்ற ஒரு வீடு இருக்கணும். ரீசனாக ஒரு கவிதை ஒன்று வாசிக்க கிடச்சிச்சு, இந்த சொந்த வீடு இல்லாத ஆக்களோட இதை பற்றி. இன்றைக்கு அவ்வளோ இதாக இருக்கும், வாடகை கட்டி 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 அது தங்களுக்கான இடம் இல்லைன்றது ரொம்பவே கவலையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சொந்தமான ஒரு காணி அதில் முதலிடும்போது உண்மையாகவே உங்களுக்கு வருங்காலத்துக்கும் உங்களோட சந்ததிகளுக்கும் பெரிய ஒரு முதலீடாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அடுத்த முறை ஏதாவது ஒன்று முதலிட போகிறீங்கன்னா காணி ஒருக்கா யோசிச்சு பாருங்கள். காணி இங்கே விலை குறைவாக இருக்குது. அச்சலில் நீங்கள் எப்போ வாங்கி போட்டாலுமே இந்த காணிகள் ஒரு டைமில் ரொம்பவே விலை கூட வாய்ப்பு இருக்குது. விலை கூடும். ரோட் சைடில் இருக்க இந்த காணிகள் எல்லாமே ஒரு காலத்தில் விலை கூடும். இப்போவே விலை கூட தான் இந்த காணி இங்கே விலை குறைவாக இப்போ கொடுக்குறாங்க. ஸோ தேவைப்படும் பட்சத்தில் இப்படி ஒரு முதலீடு செய்ய போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, எந்த விதமாக இருந்தாலும் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அச்சலூரில் இருக்க இந்த காணிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே நீட்டாக நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா உறுதிகள் எல்லாமே செக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது அச்சலூர்ல இருந்து 100 மீட்டர், அச்சலூர் பிரதான ரோட்ல இருந்து 100 மீட்டர் உள்ளுக்க இருக்கிற இந்த காணி நல்ல நீட்டா இருக்கு. காட்டியிருக்கேன் வடிவான காணி, நல்ல அழகான சதுரமான காணிகள் எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு. 19 துண்டு காணிகள் தான் இருக்கு. ஸோ முதலிடுறார்கள் சீக்கிரமா வந்து முதலிடுங்க. வீடு கட்டணும், வாங்கணும் என்ற ஆசை இருக்கிறார்கள், சீக்கிரமா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காணி இன்னொரு காலத்தில் இதை விட கூடலாம், டபுள் மடங்களாக ஆகலாம், ட்ரிபிள் மடங்கு ஆகலாம். ஸோ சீக்கிரமாக எதென்றாலும் முடிவெடுத்து சீக்கிரமாக ஒரு காணி துண்டை வாங்கி உங்களோட கனவு வீட்டை கட்டிக்கொள்ளுங்க. இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு நன்னீர் பிரதேசம் தான். அச்சலு நன்னீர் பிரதேசம் தான். ஸோ எல்லாமே சரியாக நல்ல நீட்டாக இருக்கிற காணி துண்டு உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க போகிறாக்கள், விருப்பமுடையாக்கள், முதலிடுறாக்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து ஒரு ஸ்க்ரீனில் திட்டு அவங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இவங்களோட இந்த காணியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ் நிலத்தோட காண்டாக்ட் பண்ணி உங்களோட காணிகளை, உங்களோட வீடுகளை, உங்களோட காணி துண்டுகளை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க. உங்களோட கனவு வீட்டை கட்டிக்கொள்ளுங்க. ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். மலிவு விலையில் இந்த காணி எல்லாமே வந்திருக்கு. அச்சலூரில் விற்பனைக்கு வந்திருக்கு. ஸோ வாங்க போகிறாக்கள் உங்களோட காணி துண்டுகளை வந்து வாங்கிக்கொள்ளுங்க, சீக்கிரமாக வந்து வாங்கிக்கொள்ளுங்க. ஸோ 19 துண்டுகள் தான் இருக்குது. வாங்க போகிறாக்கள் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கொள்ளுங்க. முன்னுக்கு இருக்கிற துண்டுகள் மட்டும் 25 லட்சம் பரப்பு சொல்கிறாங்க. பின்னுக்கு இருக்கிற துண்டும் உங்களுக்கு 20 லட்சம் பரப்பு வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாம் நீட்டான உறுதியிலேருந்து எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ வந்து பார்த்து பிடிச்சிருந்தா செக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் உங்களை இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.